ஓ தைரியம் இருந்தா என் வீட்டு பொண்ணையே கொல்ல பாப்ப. நீ பண்ண முட்டாள்தனத்தினால என் குடும்பத்தை, என் உயிரை காப்பாத்தின ராசாத்தி இன்னைக்கு அவ உயிருக்காக போராடிட்டு இருக்கா. உங்களையும் உங்க குடும்பத்தையும் காப்பாத்தணும்னு நினைக்கிற எல்லாருமே என்னோட எதிரிங்க தான். இப்போ என்னுடைய கணக்கு மிஸ் ஆயிடுச்சு. ஆனா எப்பவுமே இதே மாதிரி மிஸ் ஆகாது. பார்வதி மட்டும் இல்ல, உங்களோட குலத்தையே அடியோடு அழிக்கிறது தான் என்னுடைய நோக்கம். அழிக்காம விட மாட்டேன், போயவும் மாட்டேன். அது வரைக்கும் ஒன்ன உயிரோட விட்டு வச்சாதானே ஏன் குடும்பத்தை அழிப்பியா? உங்களால என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓ சரி, என்ன சுட போறீங்களா? இந்த மாதிரி எத்தனை தடவை என்ன பார்த்து துப்பாக்கியை நீட்டிருக்கீங்க. உங்களால என்ன சுட முடியாது. எங்க முடிஞ்சா சுடுங்க பாக்கலாம். ஒவ்வொரு தடவையும் உன்னை மன்னிச்சு விட்டுட்டேனே, இப்பவும் அதே மாதிரி மன்னிச்சு விட்டுடுவேங்கிற தைரியத்துல என்ன சவால் விட்டு பாக்குறியா நீ? சிசுபாலன் செஞ்ச 100 தவறுகளை அந்த கிருஷ்ண பகவான் பொறுத்துக்கிட்ட மாதிரி இத்தனை நாளா நீ செஞ்ச தவறுகள் அத்தனையும் நானும் பொறுத்துக்கிட்டேன். ஆனா இனிமே பொறுத்துக்க மாட்டேன். என் பரம்பரை நிம்மதியா வாழணும்னா நீ சாகணும். கார் மட்டும் இருக்கு, நந்தினியை காணோம். அம்மா எங்க? அவங்க காரையும் காணுமே. அம்மா எங்க போயிருப்பாங்க? ஒரே குழப்பமா இருக்கே. அக்கா, ராசாத்தி கண்ணு முழிச்சாளா? இன்னும் கண் முழிக்கலாமா? டாக்டர் சொன்ன டைம் முடிஞ்சு போச்சு. அம்மா,
நீங்க கோவமா கண்ணோட போனதா சொன்னாங்க. எங்கம்மா போனீங்க? உள்ள வா, ராசாத்திய பார்க்கலாம். அம்மா வா. ராசாத்திக்கு டாக்டரோட ட்ரீட்மெண்டோட கடவுளோட ஆசீர்வாதம் தான் ரொம்ப தேவைப்படுது. நீ சாமி கிட்ட கும்பிட்டுட்டு வாங்கிட்டு வந்த பிரசாதத்தை ராசாத்திக்கு பூசி விடு. நிச்சயமா ராசாத்தி கண்மொழிப்பா. இந்தாங்கம்மா. நந்தினி போனுக்கு ட்ரை பண்ணி பாப்போம். ஏன் நாட்டுச்சு பல்ல வருது? ராசாத்தி, ராசாத்தி அக்கா. ராசாத்தி, அக்கா. ராசாத்தி, ராசாத்தி. நர்ஸ் சொல்லுங்க மேடம். ராசாத்தி கண் முழிச்சிட்டா, சீக்கிரமா டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரிங்க மேடம். ராசாத்தி கண் முழிச்சோனே வந்து சொல்ல சொன்னாங்க. நான் போய் சொல்லிடுறேன். சீக்கிரமா போய் ஓகே மேடம். ராசாத்தி, உனக்கு ஒண்ணும் இல்லடா. பார்வதி, வெளியில எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போய் சொல்லு, ராசாத்தி கண் முழிச்சிட்டா உடனே இப்போ தனி ரூமுக்கு மாத்த போறாங்க, அங்க வந்து பாக்க சொல்லு. சரிங்க. நான் இங்கே இருக்கேன் பார்வதி. சொல்லிடுறேன். நீ போய் சொல்லு. என்னாச்சு? ராசாத்தி அக்கா கண் முழிச்சிட்டாங்க. உண்மையா? நான் போய் அவளை பார்க்கலாமா? இல்ல, அவங்கள அந்த வார்டுக்கு மாத்துறாங்களாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம்னு சொன்னாங்க. சரி. கடவுளே, என் பொண்ணு பொழைச்சிட்டா. நந்தினிக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. என்னம்மா? ராசாத்திய வார்டுக்கு மாத்தியாச்சு. எல்லாரும் போய் பார்க்கலாம். வாங்க.
ஆதி, நீ அவங்க எல்லாரையும் பாத்துக்கோ. நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்துடுறேன். அம்மா, நான் உங்க காரை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேம்மா. அந்த இடத்துல நந்தினியோட கார் மட்டும் தனியா நின்று இருந்தது. நீங்க அங்க இல்ல, நந்தினியும் அங்க இல்ல. என்னம்மா நடந்துச்சு? அவ பண்ண தப்புக்கு அவளுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனையை நான் கொடுத்துட்டேன் ஆதி. என்னம்மா சொல்றீங்க? ஏய், அத பத்தி இப்ப பேசிட்டு இருக்க வேண்டாம். நீ எல்லாத்தையும் நல்லபடியா பாத்துக்கோ. என்ன, நான் இப்போ வெளியில போயிட்டு வந்துருவேன். நானும் உங்க கூட வரேம்மா. நான் உனக்கு என்ன சொன்னேன்? இங்க இருந்து எல்லாரையும் பத்திரமா பாத்துக்கோன்னு சொன்னேன். அத மட்டும் செய். சரி சரி, நான் ஈவினிங் செக்ரட்டரியேட் வந்துடுறேன். மற்ற டீட்டெயில் அங்க பேசிக்கலாம். ஆமாமா, மினிஸ்டர் மீட்டிங் தான். கொஞ்சம் இருங்க. ஹலோ, அப்படியா? உடனே உள்ள வர சொல்லுங்க. சரி இரியா, நான் அப்புறம் பேசுறேன். வை. வணக்கம் மேடம். நீங்க எதுக்கு அப்பாயின்மெண்ட்லாம் கேட்டுக்கிட்டு டைரக்டா வந்திருக்கலாம்ல மேடம்? உட்காருங்க மேடம். தேங்க்யூ. சொல்லுங்க மேடம், நீங்களே நேர்ல வந்திருக்கீங்க. எதுவும் முக்கியமான விஷயமா மேடம்? ஆமா, ரொம்ப முக்கியமான விஷயம்தான். சொல்லுங்க மேடம். இது வரைக்கும் நான் யார்கிட்டயும் எந்த ஆப்ளிகேஷனும் கேட்டதில்ல. முதல் முறையா உங்ககிட்ட ஒரு ஆப்ளிகேஷன் கேட்டு வந்திருக்கேன். என்ன மேடம், நீங்க போய் பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசிக்கிட்டு நீங்க பல பேருக்கு உதவி பண்ற நிலைமையில் இருக்கீங்க மேடம். நான் இப்போ உங்களுக்கு என்ன பண்ண சொல்லுங்க மேடம். நான் நந்தினிய ஷூட் பண்ணிட்டேன். அவ இறந்துட்டா. என்ன மேடம் சொல்றீங்க? அவ திருந்து வா நானும் அவளுக்கு பல வாய்ப்பு கொடுத்து பார்த்தேன். அவ திருந்தவே இல்ல. அதான் நானே அவளுக்கு தண்டனையை கொடுத்துட்டேன். எனக்கு இன்னொரு முக்கியமான காரியம் இருக்கு. 24 மணி நேரம் எனக்கு அவகாசம் கொடுங்க. செய்ய வேண்டிய கடமைய செஞ்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் சட்டத்துக்கிட்ட நான் என்ன ஒப்படைச்சிடுறேன். என்ன யோசிக்கிறீங்க? என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல மேடம். உங்களை போய் நான் சந்தேகப்படுவேனா? நீங்க நினைச்சிருந்தா நந்தினி விஷயத்த வெளியே சொல்லாம மறைச்சிருக்கலாமே. நீதிக்கு தலைவணங்குற உங்களை அரெஸ்ட் பண்ணணும்ன்ற சூழ்நிலை ரொம்ப துரதிருஷ்டமானது மேடம். உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்க கூடாது மேடம். ஒரு நாள் இல்ல மேடம், நீங்க எத்தனை நாள் வேணுமாலும் எடுத்துக்கங்க. உங்க விருப்பப்படி பண்ணுங்க மேடம். தேங்க்யூ. அப்ப நான் வரேன். வாங்க. தேங்க்யூ. ஏய் ரசதி, ரசதி இரு. ஸ்ட்ரெயின் பண்ணாதம்மா. இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்லையா? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மேடம். நான் நல்லா இருக்கேன். எங்க ஊர்ல இருந்து வந்திருந்தாங்களே அம்மா, அவங்கெல்லாம் எங்க? மேடம், அவங்கள ஊருக்கு அனுப்பி வச்சிருக்கேன். ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணணும். அதான் அவங்கள ஊருக்கு போக சொன்னேன். மேடம், நீங்க முதல் தடவை எங்க ஊருக்கு வர போறீங்க. வரவேற்பெல்லாம் தடல் புடலா இருக்கணும்ல, அதான் அந்த ஏற்பாடெல்லாம் பாத்துக்க சொல்லி எல்லாரையும் மாமா அனுப்பி வச்சிட்டாரு. ராசாத்தி, சொல்லுங்க மேடம். உங்க ஊர்ல ஏற்பாடு பண்ணிருக்கிற ஃபங்க்ஷனுக்கு என்னால வர முடியாது.
நான் ஏற்கனவே வரேன்னு சொல்லியிருந்தேன். ஆனா முதல் தடவையா என்னால சொல்ல காப்பாத்த முடியாத சூழ்நிலையில இருக்கேன். நான் வரலன்னு நீங்க 2 பேரும் வருத்தப்படாதீங்க. என் சார்பா ஆதியும் பார்வதியும் வந்து கலந்துக்கிட்டு நான் சொன்ன தொகைக்கான செக்கை கொடுப்பாங்க. மேடம், பார்வதியும் ஆதி சாரும் கலந்துக்கிறது சந்தோஷம்தான். இருந்தாலும் நீங்க வரணும் மேடம். அடுத்த ஃபங்க்ஷனுக்கு நான் கண்டிப்பா வந்துடுறேன். சரியா? டேக் கேர். வருத்தப்படாத. சரிங்க மேடம். ஆதி, அம்மா பாத்துக்கோ. சரியா? ரசாத்தி. சரிங்க சார். அகிலா, எங்க சொல்லு அகிலா. பார்வதியோட பதவியேற்பு விழாவை பத்தி அப்புறமா சொல்றேன்னு சொல்லிருந்தேன்ல. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? திங்கக்கிழமை பார்வதியோட பதவியேற்பு விழா. பார்வதி கிட்ட பொறுப்பை கொடுக்கலான்னு முடிவெடுத்தது சந்தோஷம்தான். அதையே இவ்வளவு சீக்கிரம் கொடுக்கணும்? என்னங்க கேள்வி இது? ஜெயிச்சதுக்கு அப்புறம் பதவி கொடுக்காம சும்மா உட்கார வச்சிருந்தா அப்புறம் தேர்தல் வச்சதுக்கு என்னங்க அர்த்தம்? திங்கக்கிழமைதான் பார்வதியோட பதவி பிரமாணம். எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. பிரஸ், மீடியா எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஆனா ஃபங்க்ஷன் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கணும். அகிலா, எதுக்கு அவ்வளவு அவசரம்? அவசரம் இல்லைங்க, இது அவசியம். இல்ல ப்ளீஸ், தயவு செஞ்சு நான் சொன்னதை மட்டும் செஞ்சிருங்க. சரி அகிலா. அகிலா உங்க எல்லார்கிட்டையும் ஒரு விஷயம் சொல்ல சொன்னா. அதுக்காக தான் உங்க எல்லாரையும் வர சொன்ன. என்னப்பா, என்ன விஷயம்? வர திங்கக்கிழமை பார்வதியோட பதவியேற்பு விழா நடக்க போகுது. பதவியேற்பு விழாவா? ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாரையும் வீட்டுக்கு வர வச்சு பார்வதி பதவியேற்பு விழாவை சிம்பிளா வீட்லயே வச்சுக்க சொல்லியிருக்கா. இதை உங்க எல்லார்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ண சொன்னா. அதுக்காக தான் உங்க எல்லாரையும் இங்கே வர சொன்னேன். ஏன்பா, என்னாச்சு? எதனால இந்த திடீர் ஏற்பாடு? அதானே, அக்கா தான் பதவியேற்பு விழாவுக்கு டைம் கொடுத்திருக்காங்களே, அதுக்குள்ள எதுக்கு மாமா இந்த திடீர் ஏற்பாடு? எனக்கு கூட இது என்னவோ அவசரமான முடிவாதான் தெரியுது. இதெல்லாம் எனக்கும் தோணுச்சு. நானும் அகிலா கிட்ட கேட்டேன். அகிலா எப்பவும் போல எடுத்த முடிவுல ஸ்ட்ராங்கா இருந்துட்டா. நான் சொன்னதை எல்லார்கிட்டயும் சொல்லிடுங்க, பதவியேற்பு விழாவுக்கு ஏற்பாடு பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டா. அப்பா, எல்லா ஏற்பாட்டையும் நீ பாத்துக்கோ. சரிப்பா, நான் பாத்துக்கிறேன். ஒன்னும் சரியில்லையே. எதுக்கு இந்த திடீர் முடிவா இருக்கும்? நோ! மம்மி, என்ன நடக்குதுங்க? என்னதான் நடக்குது? அகிலா ஆண்டி மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? இப்ப எதுக்கு பார்வதிக்கு திடீர்னு பதவி ஏற்பு விழா? ஷப்பா, இவ ஆட ஆரம்பிச்சிட்டா. அகிலாண்டேஸ்வரி ஒரு முடிவு எடுத்துட்டா அதை மாத்திக்கவே மாட்டா. ஆனா எனக்கு என்னமோ நந்தினி விஷயத்துல பெருசா ஏதோ நடந்திருக்குன்னு தான் தோணுது கங்கா. அப்ப நீ என்ன சொல்ல வர? அகிலா நந்தினிய சுட்டு கொன்னுட்டான்னு சொல்றியா? அதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குல்ல.
அப்போ கிராமத்துல நடக்கிற அந்த ஃபங்க்ஷன்ல அகிலா சார்பா பார்வதி அந்த செக்க கொடுத்தா பதவி ஏத்துக்கிறதுக்கு முன்னாடியே பார்வதி பாப்புலர் ஆயிடுவான். ஆரம்பிச்சிட்டியாடி? பார்வதிக்கு அந்த பேரும் புகழும் கிடைக்க கூடாது. போட்டியில ஜெயிச்சாலும் அவ டம்மியா தான் இருக்கணும். என் பொண்ணு நீ ரம்மியா இருக்கணும். அதுக்கு நீ என்ன பண்ணணும்னா அந்த செக்க நீ தான் கொடுக்கணும். பெரிய மாஸ்டர் பிளான் தான். மம்மி அது எப்படி முடியும்? அகிலா ஆண்டி செக்க பார்வதியை தானே கொடுக்க சொல்லிருக்காங்க. நீ மனசு வச்சா முடியும். அந்த பார்வதி கிட்ட போய் ஃபங்க்ஷன்ல அந்த செக்க உன் கையால குடுக்கறேன்னு சொல்லு. நோ மம்மி, நோ வே. என்னால பார்வதி கிட்ட போய் கேட்டெல்லாம் அவமானப்பட முடியாது. நான்லாம் போக மாட்டேன். ஐஸ்வர்யா, முதல்ல நான் சொல்றத கேளு. அந்த ஃபங்க்ஷன்ல மட்டும் பார்வதிக்கு பதிலா அந்த செக்க நீ கொடுத்தீனா அங்க ஒன்னதான் எல்லாரும் அடுத்த அகிலாண்டேஸ்வரின்னு நினைச்சு கொண்டாடுவாங்க. நம்பர் 2வா இருக்கிற உனக்கு நம்பர் 1 ஆகிறதுக்கான வாய்ப்பு பிரைட்டா இருக்கு ஐஸ்வர்யா. ஆமா 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 ஆமா, ரொம்ப பிரைட்டா இருக்கு. இங்க பாரு, உங்க அம்மா ஊனலதுக்காக தானே சொல்றாங்க. நீ எதுக்கும் பார்வதி கிட்ட போய் பேசி பாரு. இருந்தாலும் பார்வதி இதுக்கு சம்மதிப்பாளான்னு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. ஐஸ்வர்யா போய் கேட்டான்னா பார்வதி இதுக்கு நிச்சயம் சம்மதிப்பான். எப்படின்னா, போட்டியில ஜெயிச்ச பார்வதி பதவியையே ஐஸ்வர்யாக்காக விட்டு கொடுக்கறேன்னா செக்கு கொடுக்கறதையா விட்டு கொடுக்க மாட்டா? கண்டிப்பா விட்டு கொடுப்பா. என்ன ஐஸ்வர்யா இன்னும் யோசனை பண்ற? நம்பர் 2வா இருக்கிற ஒன்ன எல்லாரும் நம்பர் 1ஆ பார்க்கணும். நம்பர் 1ஆ இருக்கிற அந்த பார்வதி 0 ஆகணும்னா இப்ப நீ அந்த பார்வதி கிட்ட போய் கேட்கணும். ஓகே மம்மி, நான் பார்வதி கிட்ட போய் கேக்குறேன். சரி, ஆல் தி பெஸ்ட். என்ன ஐஸ்வர்யம்மா? நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க. நான் உன்கிட்ட ஒன்னு கேட்பேன், நீ தப்பா எடுத்துக்க மாட்டியே? என்ன ஐஸ்வர்யம்மா இப்படி கேக்குறீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க. அது திங்கட்கிழமை நீ பதவி ஏத்துக்க போற. அதுக்கப்புறம் உன்கிட்ட கேட்டா நல்லா இருக்காதுல்ல, அதான் இப்பவே கேக்குறேன். கிராமத்துல நடக்கிற விழால ராசாத்துக்கு நீ உன் கையால குடுக்க போற செக்க ஏன் கையால குடுக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. என்ன ஐஸ்வர்யம்மா இதெல்லாம் போய் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க? நீங்க கொடுத்தா என்ன, நான் கொடுத்தா என்ன, எல்லாம் அம்மா கொடுத்த மாதிரி தானே. நீங்களே கொடுங்க. தேங்க்ஸ் பார்வதி. என்ன ஐஸ்வர்யம்மா தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு? பரவாயில்ல. இல்ல, உனக்கு நான் தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். தேங்க்யூ. சரி, நான் வரேன். அம்மா, ஐஸ்வர்யாங்க உங்ககிட்ட ஏதோ சொல்ல வந்தாலே? ராசாத்தி அக்காக்கு கொடுக்க போற செக்க அவங்க கையால கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க மாமா. சரி, அதுக்கு நீ என்ன சொன்ன? கொடுங்கம்மான்னு சொல்லிட்டேன். நீ ஏன் அப்படி சொன்ன? இதுல என்ன மாமா இருக்கு? நாங்க 2 பேரும் அம்மாவோட மருமக தானே, யார் கொடுத்தா என்ன? சரி, நான் ராசாத்தி அக்காவை போய் பார்த்துட்டு வரேன். நந்தினி இன்னும் போன் எடுக்க மாட்டேங்கிறாளே. மம்மி. ஐஸ்வர்யா, என்ன ஆச்சு ஐஸ்வர்யா? வந்துட்டாளா? பார்வதி ஒத்துக்கிட்டாளா? ஏய், உன் முகத்தை பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சு போச்சு, கண்டிப்பா பார்வதி ஒத்துக்கிட்டா. ஆமா மம்மி, பார்வதி கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்ல, உடனே ஓகே சொல்லிட்டா. ஓ, ஓகே சொல்லிட்டாளா? நான் சொல்லல, நீ கேட்டா அவ மாட்டேன்னு சொல்லவே மாட்டா. அப்ப நாளைக்கு ஃபங்க்ஷன்ல நீ தான் செக்க கொடுக்கற, அடுத்த அகிலாண்டேஸ்வரியா மாறுற. ஓகே? மம்மி, சந்தோஷமா இரு. சரி சரி, வா நம்ம ரூமுக்கு போலாம். அடுத்த அகிலாண்டேஸ்வரி இவ. ஆத்தாளுக்கு மகளுக்கு பேராசை தாண்டி. வா, அங்க வச்சு நீ எப்படி அவமானப்பட போற பாரு.
ஏய் என்ன எந்திரிக்கிற? மாமா கொஞ்ச ராசாத்தி. நேரம் எந்திரிச்சு உட்காந்துக்கிறேன் மாமா. சொன்னா கேளு, டாக்டர் ஸ்டிச்சஸ் வேற போட்டிருக்காங்கல்ல. இப்ப நீ செய்ய வேண்டியதெல்லாம் ரெஸ்ட் எடுக்கிறது மட்டும்தான். ஒன்னும் சொல்லாம பேசாம ரெஸ்ட் எடு, அதான் நல்லது. மாமா சொன்னா கேளுங்க, நான் கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிறேன். எந்திரிச்சு உட்காந்தினா உனக்கு வலிக்கல ராசத்தி. சொல்றத கேட்க மாட்டியா? அதெல்லாம் ஒண்ணும் வலிக்காது மாமா. வேணா ராசத்தி, நீ இப்போதைக்கு ரெஸ்ட் எடு, அதான் முக்கியம். சொன்னா கேளு, படுத்துக்க. என்ன ராசாத்தி, டாக்டர் கிட்ட பேசிட்டேன். பெரிய இன்ஜுரி எதுவும் இல்லையா, சின்ன காயம் தானா. உங்களுக்கு ஓகேனா இன்னைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணி கிளம்ப சொல்லிட்டாங்க. என்ன மாமா, எதுக்கு இப்பவே கிளம்ப சொல்றீங்க? இன்னும் 2 நாள் அவங்க இங்க இருந்து ரெஸ்ட் எடுக்கட்டுமே. 2 நாள் ரெஸ்ட் எடுக்கிறதுல பிரச்சனை இல்ல. ஆனா வீட்ல ஃபங்க்ஷன் இருக்குல்ல, நாங்க அங்க போனா தான் எல்லாம் சரிப்பட்டு வரும். இல்லனா அங்க எதுவும் சரியா நடக்காது. அதான் நானும் டாக்டர் கிட்ட பேசிட்டேன். டிராவலிங் பண்ணலாமான்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல, தாராளமா கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. இல்லனா அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு ஏய், நீ நினைச்சேன். ஒரு நாள் இருந்துட்டு போலாம். இல்ல, நீங்க சொல்றது சரிதான். ஆனா ஊர்ல ஃபங்க்ஷன் இருக்குல்ல, இல்லனா நாங்க இருந்துருவோம். அதனால போய் தான் ஆகணும். சொல்லுங்க டாக்டர். ஓ அப்படியா, அவர் பேசினாரா? ஓகே ஓகே ஃபைன் ஃபைன். சரி நான் சொல்லிடுறேன் டாக்டர். தேங்க்யூ. இனியன், டாக்டர் தான் கால் பண்ணாரு. உங்க டாக்டர் பேசிட்டாராமா. சரி, முடிஞ்சா இன்னைக்கே கூட டிஸ்சார்ஜ் ஆகி கிளம்ப சொல்லிட்டாரு. ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிக்க சொன்னாரு. போய் முடிச்சிட்டு வந்துடலாமா? சரி வாங்க நம்ம போலாம். நீங்க பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். சரி, வாங்க போயிட்டு வந்துடுறேன். இந்தாங்க. வாங்க வாங்க வாங்க. ராசாத்தி, போய் மாலையை போடுமா. மாலையை போடு. வணக்கம். நான் இந்த ஊரோட முன்னாள் சேர்மன் பரந்தாமன். நீங்க பெரிய மனசு பண்ணி எங்க ஊருக்கு பெரிய தொகையா நன்கொடையா கொடுத்திருக்கீங்க. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்தாங்க சார். நன்றி. இன்னைக்கு அகிலாண்டேஸ்வரி சார்பா செக் கொடுக்க போறது ஐஸ்வர்யா தான் கேள்விப்பட்டேன். ஆமா ஆமா, அகிலாண்டேஸ்வரி இங்க வராதனால அவ இடத்துல இருந்து பார்வதி செக்க கொடுக்க கூடாதுன்னு இந்த ஏற்பாடு. அப்படியா அத்த? அது மட்டும் இல்ல, ஐஸ்வர்யாக்காக நானும் இங்க ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கேன். என்ன ஏற்பாடு? ஆளுக்கு 2000 ரூபாய் பணம் கொடுத்து ஐஸ்வர்யா மேடையில பேசும்போது நல்லா கை தட்டி உற்சாகப்படுத்த சொல்லிருக்கேன். அது மட்டும் இல்ல, வாழ்க கோஷம் கூட போட சொல்லிருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம். ஆதிக்கடவுர் ட்ரஸ்ட் சார்பாக நமது ஊருக்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கும் பெருமதிப்பிற்குரிய ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி மேடம் அவர்களின் மூத்த மகன் அண்ணன் ஆதி சார் அவர்களையும் ஸ்ரீராமருக்கு ஒரு லக்ஷ்மணன் போல ஆதி சாருக்கு அவரோட தம்பி அருண் சார் அவர்களையும்
அகிலாண்டேஸ்வரி மேடம் அவர்களின் மூத்த மருமகள் எனது உடன்பிறவா தங்கை பார்வதி அவர்களையும், அகிலாண்டேஸ்வரி மேடம் அவர்களின் இளைய மருமகள் அன்பு சகோதரி திருமதி ஐஸ்வர்யா அவர்களையும், அகிலாண்டேஸ்வரி மேடம் அவர்களின் உடன்பிறவா சகோதரி மதிப்பிற்குரிய வனஜா மேடம் அவர்களையும் திருக்கழுக்குன்றம் மக்கள் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். ஆதிக்கடவுர் ட்ரஸ்ட் நம்ம கிராம வளர்ச்சிக்காக 1 கோடி ரூபாய் கொடுத்திருக்கு. ஆனா அந்த ட்ரஸ்டோட தலைவர் மதிப்பிற்குரிய அகிலாண்டேஸ்வரி மேடம் அவங்களோட சொந்த பணத்துல இருந்து 8 கோடி ரூபாய் நம்ம ஊர் முன்னேற்றத்துக்காக வாரி வழங்கியிருக்காங்க. அகிலாண்டேஸ்வரி மேடம் இங்க வர முடியாதனால அவங்க நமக்காக பேசிருக்கிற வீடியோ இப்போ நீங்க அதை டிவியில பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். உங்க ஊருக்கு வந்து உங்க எல்லாரையும் நேர்ல சந்திக்கணும்னு நான் ரொம்ப ஆசையா இருந்தேன். ஆனா சொந்த காரணங்களுக்காக என்னால நேர்ல வந்து கலந்துக்க முடியல. அதுக்காக நான் முதல்ல வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். நான் என்ன பத்தி பேசுறத விட உங்க ராசாத்தி, ஆஹா, நம்ம ராசாத்திய பத்தி பேசுறதுதான் நல்லாவும் இருக்கும், பொருத்தமாவும் இருக்கும். ஆதிக்கடவுர் ட்ரஸ்ட் சார்பா 10 வருஷமா நடந்துட்டு இருக்கிற சேர்மேன் மீட்டிங்ல தமிழ்நாடு முழுக்க இருக்கிற நிறைய பேர் கலந்துகிட்டு அவங்க ஊருக்கான திட்டங்களை, அதை செயல்படுத்துற முறையை பத்தியும் அவங்க கருத்தையும் பதிவு பண்ணியிருந்தாங்க. ஆனா இதுவரைக்கும் கலந்துகிட்டவங்கள, கருத்து சொன்னவங்கள ராசாத்தியோட பார்வை, அணுகுமுறை புது விதமா மக்களுக்கு முழுசா பயன்படுற மாதிரி இருந்துச்சு. அதனாலதான் ட்ரஸ்ட் அலோவ் பண்ண 1 கோடி, அரசாங்கம் கொடுத்த 50 லட்சம், மொத்தம் 1.5 கோடியில ராசாத்தி யோசிச்சத செஞ்சு முடிக்க முடியாது. அதனால மீதி இருக்கிற 8 கோடி ரூபாவை தனிப்பட்ட முறையில நான் கொடுத்திருக்கேன். எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ராசாத்திக்கு இந்த நேரத்துல என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏற்கனவே உங்களுக்கு வாக்கு கொடுத்த மாதிரி இந்த கிராமத்தை நான் தத்து எடுத்துக்கிறேன். இனிமே அது ஏன் கிராமம். உங்களுக்கு தேவையான எந்த விஷயத்தையும் ஆதிக்கடவுர் பரம்பரை சார்பா நாங்க செஞ்சு கொடுப்போம். நன்றி. இவனுங்க வேற சும்மா கைப்பற்றி. மேடம், ஒரு நிமிஷம். செக் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு சில வார்த்தைகள் பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். போய்ஸ் அகிலாண்டேஸ்வரி அம்மா சார்பா அவங்க மூத்த மருமக பார்வதி தான் எங்ககிட்ட பேசணும். ஆமா அவங்க தான் பேசணும். நீங்க பேசக்கூடாது. ஏன்னா நாங்க அவங்க ஊருக்கு போனப்போ எங்களை அன்பா உபசரிச்சது அவங்க தான். அவங்க கையால தான் நாங்க செக்க வாங்குவோம். இவங்க எங்கிட்ட பேச வேண்டாம். பார்வதி அம்மா தான் எங்கிட்ட பேசணும்.
ஐஸ்வர்யா அம்மாவும் அகிலா அம்மாவோட மருமக தான். நான் வேற அவங்க வேற இல்லை. நீங்க எல்லாம் இப்படி பேசுறது கொஞ்சம் சங்கடமா இருக்குங்க. அவங்கெல்லாம் நம்ம ஊருக்கு விருந்தாளியா வந்திருக்காங்க. அவங்கள சின்ன அளவுல கூட சங்கடப்படுத்த கூடாது. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்களேன். அம்மா, நாங்க உங்களை சங்கடப்படுத்தணும்னு நினைக்கல. அகிலாமா வராததால அந்த இடத்துல பார்வதி இருந்தா நல்லா இருக்கும். அதுதான் பொருத்தமாவும் இருக்குன்னு எங்க எண்ணத்தை நாங்க வெளிப்படுத்துறோம். அதுக்கு தான் கோஷம் போட்டாங்க. ஆமாங்க, பார்வதி அம்மா தான் மூத்த மருமக. அவங்க கையால தான் செக்க கொடுக்கணும். கேட்டீங்களா? ஐஸ்வர்யா அம்மா, என்னை யாரும் சமாதானப்படுத்த வேண்டாம். ஐஸ்வர்யா அம்மா, ஐசு ஐசு சின்னையா, ஏய் ஐசு, இப்ப எதுக்கு செக்க கீழே போட்டு கீழே வந்தா? மேடையில இருந்து கீழே வந்தது பெரிய தப்பு. எனக்கு தெரியும். நீ இப்பவும் என் மேலதான் தப்பு சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். உங்க அன்புக்கு கட்டுப்பட்டு தான் நான் இந்த மேடை ஏறி இருக்கேன். ஆனா இப்பவும் சொல்றேன், ஐஸ்வர்யா அம்மா வேற, நான் வேற இல்ல. ஐஸ்வர்யா அம்மா சார்பா தான் நானே இப்ப நிக்கிறேன். நாங்க செஞ்சது எதுவுமே இல்ல, எல்லாமே அகிலா அம்மா தான். அவங்க சார்பா நாங்க வந்திருக்கோம், அவ்வளவுதான். அம்மா உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிய கண்டிப்பா நிறைவேற்றுவாங்க. அதுக்கு அவங்களுக்கு எப்பவும் நாங்க துணையா இருப்போம். ஏய் ஐசு, வா. விடு. ஏய் லூசு. ஆமா, நான் லூசு தான். உங்களெல்லாம் நம்பி வந்த பாத்தியா? நான் லூசு தான். நான் இங்க வந்திருக்கவே கூடாது. ஏய் ஐசு, எல்லாருக்கும் செக்க நான் தான் கொடுப்பேன்னு நீ தானே வாங்கிட்டு வந்த? ஆமா, நான் வாங்கிட்டு வந்தேன். ஆனா அந்த மரியாதை எனக்கு கிடைக்கலையே. நீங்க எல்லாரும் சேர்ந்து இங்க இருக்க இத்தனை பேரையும் தூண்டி விட்டுருக்கீங்கல்ல. எனக்கு எவ்வளவு கேவலமா இருக்குன்னு தெரியுமா? நீங்களே மேடையில ஏத்துவீங்க, செக்க கொடுப்பீங்க, மரியாதை செலுத்துவீங்க, அதுக்கப்புறம் கீழே தள்ளிட்டீங்கல்ல. இங்க பாரு, எதுவா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம். இப்ப வா போலாம். என்னால முடியாது அருண். ஹே, இங்க வாயா. சொல்லுங்கம்மா. என்னையா நடக்குதுங்க? ஐஸ்வர்யாவுக்கு பண்ண சொன்னா பார்வதிக்கு பண்ணிட்டு இருக்கீங்க. ஐஸ்வர்யா தான் இல்லைன்னா போச்சே. அது மட்டும் இல்ல, நீங்க பார்வதிக்கு பண்ண கூடாதுன்னு சொல்லலையே. இப்ப நான் இந்த செக்க கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். மாமா வாங்க. இல்ல மாமா, நீங்க வாங்க. ஆதி சார் வாங்க. ஒரு நிமிஷம். என்ன? எனக்கு ஒரே ஒரு ஆசை. இந்த செக்க நான் வாங்குறதை விட எங்க மரகத அத்தை கையால வாங்கணும்னு ஆசைப்படுறேன். காலம்
காலமா இந்த ஊருக்கு நல்ல காரியங்கள் செஞ்சு பெரிய குடும்பம்னு பேரோட இருக்கிற எங்க வீட்டு பெரியவங்க என் அத்தை தான். அவங்க கையால வாங்கினா நல்லா இருக்கும். அத்தை, மேடைக்கு வாங்க அத்தை. ராசாத்தி, அத்தை, நாம 2 பேருமே சேர்ந்து இந்த செக் வாங்கலாம். அத்தை, நீங்க ஒரு 2 வார்த்தை பேசுங்க அத்தை. இதை வச்சுக்கோ. நம்ம ஊருக்கு இவ்ளோ பெரிய தொகையை கொடுத்த ஆதிக்கடவுள் ட்ரஸ்டுக்கும் அதோட தலைவி அகிலாண்டேஸ்வரி மேடத்துக்கும் நாம எப்பவும் நன்றியோட இருப்போம். நாங்க மேடைக்கு வந்து இந்த சின்ன அன்பளிப்பை கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். வாங்க வாங்க. அம்மா, இந்த நல்ல காரியத்துக்கு கண்மணியும் அவங்க அம்மாவும் நிதி உதவி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு கொஞ்சம் பணம் கொடுத்தாங்கம்மா. அந்த பணத்தை நாங்க மாலையா கொண்டு வந்திருக்கோம். உங்க கையால ராசாத்திக்கு மாலையா போடுங்கம்மா. இந்தாங்க. என்ன கண்மணி இது? விழா நல்லபடியா சிறப்பா முடிஞ்சது. அகிலாண்டேஸ்வரி மேடம் குடும்பத்தை சேர்ந்த அத்தனை பேருக்கும் நம்ம ஊர் மக்கள் சார்பா எங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த நேரத்துல நான் இங்க இன்னொரு விஷயம் சொல்லிக்க ஆசைப்படுறேன். அகிலாண்டேஸ்வரி மேடம் சார்பா இங்க வந்திருக்கிறவங்களை கௌரவிக்க நாளைக்கு நம்ம ஊர்ல ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணிருக்கோம். அதுல ஆதி, பார்வதி, அருண், ஐஸ்வர்யா, வனஜா மேடம், உமா மேடம் எல்லாருமே கலந்துக்கிறாங்க. நம்ம ஊர் ஜனங்க எல்லாருமே கலந்துக்க போறாங்க.